பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம் கூறக்கூடிய தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் ரசூலுக்கு முதல்ல கட்டுப்படணும். அல்லாஹ் ரசூல் கட்டுப்படணும், அதுதான் ஃபர்ஸ்ட் தகுதி. நீங்க கட்டுப்படுறீங்களான்னு நீங்களே முடிவெடுங்க. உங்களுடைய கணவன்மார்கள் எத்தனை நாள் சுபு தொழாம தூங்கியிருக்கிறாரு? தூங்கியிருக்கிறாரா? என்ன உண்மையா பொய்யா? கொரட்டை விட்டு தூங்குறாருல, கொரட்டையோ கொரட்டை இல்லையோ, நீங்களும் சேர்ந்து அவரும் எந்திரிச்சிட்டா நம்மளும் எந்திரிச்சு சாய போட்டு கொடுக்கணுமே, அவருக்கு பின்னால் வேற ஏதாவது வேலை செய்யணுமே. நல்ல அழைப்போம், நம்ம மாப்பிள்ளை தூங்கிட்டாரு, நம்மளும் சேர்ந்து தூங்குவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்குறது இருக்கா? இது வெளி உலக பார்வையில் என்ன தெரியுமா? அன்பான மனைவி, அன்பான கணவன். சுபு தொழாம தூங்குனா, மாப்பிள்ளையும் பொண்ணும் சுபு தொழாம தூங்குனா, நம்ம பார்வையில் என்னது? அன்பான மனைவி, அன்பான கணவன். ஆனா இஸ்லாமிய பார்வையில் என்ன தெரியுமா? தருதலை பிடிச்சவனுவ. இவனு அன்பான கணவன் கிடையாது, அன்பான மனைவியும் கிடையாது. ஏன்? ரெண்டு பேருமே குர்ஆனை பின்பற்றலையே. கணவனும் பின்பற்றல, மனைவியும் பின்பற்ற. பின்ன என்ன அன்பு? உண்மையிலேயே ஒரு அன்பான மனைவி என்றால், கணவன் தொழாமல் இருக்கிறான் என்றால் ஏன் தொழலன்னு கேட்கணும். தூங்கி விட்டார் என்றால் எந்திரிச்சு தொழுதுட்டு அது புறப்படுங்க என்று சொல்ல வேண்டும். அன்பு என்றால் அதுதான். உலகத்தில் அன்பு அல்லங்க. ஒரு மனைவி கணவனை நேசிக்கிறாள் என்றால் கணவன் நரகத்துக்கு போய்விடக் கூடாது, அந்த அளவுக்கு அன்பு செலுத்தணும். ஒரு கடைக்கு கூட்டு போலன்னா எவ்வளவு கோபம் வருது. நீங்க ஒரு சாரி எடுத்து கேட்டீங்க, சுடிதார் எடுத்து கேட்டீங்க, அந்த சுடிதாரை உங்க மாப்பிள்ளை எடுத்து தரல அல்லது எடுத்து தந்தாரு, உங்களுக்கு பிடிக்கல, அந்த கலரோ டிசைனோ அது உங்களுக்கு பிடிக்கல, என்ன செய்வீங்க? அவரை விட்டு வைப்பீங்களா? மாப்பிள்ளைய விட்டு வச்சிருவீங்களா? கணவனை விட்டு வச்சிருவீங்களா? என்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கிற? வா, நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையோ? அவரை உண்டு இல்லைன்னு ஆக்க மாட்டோம். ஒரு சுடிதாருக்கு, ஒரு சாரிக்கு என்ன கேள்வி கேட்கிறோம்? அவரை நிம்மதியா தூங்க விட மாட்டோம், நிம்மதியா வியாபாரம் பண்ண விட மாட்டோம், தொழில் பண்ண விட மாட்டோம். வாங்கி தந்தே தீர் அப்படின்னு ஒத்த காலில் நிற்போம். நிறைய குடும்பங்கள் அது நடக்குது, இருக்கா? ஒரு சமயம் அவர் நம்மளை கூட்டு போக இல்லாம இருந்தா கூட எப்படியாவது நிர்பந்தம் பண்ணி வாங்க போயிருவோம். என்ன அந்த உரிமை, அந்த அன்பு, நம்ம அன்பை செலுத்துகிறோமா? சரி, இதெல்லாம் கரெக்ட், உங்களுடைய உரிமை தான், உங்களுடைய அன்பு தான். ஆனால் இந்த அன்பு எல்லாம் உலகத்தில் தானே. ஒரு சுடிதார் பிடிக்கவில்லை என்றால், ஒரு சாரி பிடிக்கவில்லை என்றால், கணவனுக்கு இவ்வளவு பெரிய நிர்பந்தத்தை கொடுத்து அவனை உங்களுடைய வழிக்கு கொண்டு வர முடியுதா இல்லையா? அப்ப அவர் தொழல, அவர் நோன்பு வைக்கல, அவர் நன்மையான காரியத்தை செய்யல, அப்படி என்றால் உங்களுடைய அன்பை இதற்கு பயன்படுத்தி என் கணவன் கரெக்டாக நடக்க வேண்டும், சரியாக நடக்க வேண்டும், இறைவனுக்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்து அவர் தலையில மண்ணள்ளி போட்டு விடக்கூடாது என்ற சிந்தனை என்னைக்காவது இருந்துச்சா? இருந்துச்சுன்னா நீங்க அன்பான மனைவி. இறைவன் கற்று தருகிறேன். ஏமா சாயெல்லாம் பிறகு கொடுங்க, இங்க வாங்க, என்கிட்ட கேட்காம சாயெல்லாம் கொடுக்க கூடாது, இங்க போங்க. ஏற்கனவே அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன், பயான கேட்காம இருக்கிறாங்கன்னு. ஒரு அரை மணி நேரம் பொறுங்க, அது பிறகு டீ கொடுங்க, சரியா? எல்லாத்துக்கும் சாயா உண்டு, டீ தருவோம், சாயா குடிச்சா நல்லதுதான். ஆனால் சாயாங்கிற பேரில் இங்கே ஒரு ஊர்வலம் நடக்கும் இப்போ, சரியா? ஆமாம், எனக்கு தான், என் பிள்ளைக்கு தான், அவளுக்கு தான், இவளுக்கு தான்னு பாதியை கீழே கொட்டி பாதியை மேலே கொட்டி கடைசி நாங்கள் தொண்டை தனியை வற்றி நாங்கள் பேசாமல் தனியாக போகணும். அதனால கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க, கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ், சரியா? சரி, எல்லாருமே இறுதியாக டீ குடிச்சிட்டு போங்க, குடிக்காமல் போயிடாதீங்க யாரும், எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ அன்பான மனைவி அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்முடைய கணவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, நம்முடைய பிள்ளைங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது, நம்முடைய பெற்றோர்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது. இதில் எந்த பெண்ணு கண்ணுங்கருத்துமாக இருக்கிறாளோ அவ தான் உண்மையிலேயே அனுபவிக்கிறான்னு அர்த்தம். என்னை கடையை கூட்டு போங்க, என்னை வெளியில் சுற்றுலா கூட்டு போங்க, வெளிநாட்டு மாப்பிள்ளையாக இருந்தால் என்ன துபாய்க்கு கூட்டு போங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இது அன்பு அல்ல.
அன்பு என்று சொன்னால் அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவன் தப்பான வழிக்கு போயிடக்கூடாது. அதுக்கு நீங்க ஒரு கேடயமாக, அதற்கு நீங்க ஒரு நல்ல ஒரு நிலையாக நீங்க காட்டுகிறீர்கள் என்றால் உண்மையிலேயே நீங்க தான் நல்ல பெண். சரியா? இத முதல்ல இத மனசுல வச்சுக்கிடுங்க. ஒரு நல்ல பெண்ணு, நல்ல மனைவி, அன்பான மனைவி என்றால் சும்மா கொஞ்சம் குழாவுவது மட்டும் அன்பு அல்ல. அது இருக்கும், அது தனி மேற்று. அதையெல்லாம் தாண்டி தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய கணவன் அல்லது கணவனுடைய குடும்பத்தார்கள் ஏதாவது தவறு செய்கின்ற பொழுது அதை துணிந்து இது மார்க்கத்துக்கு விரோதமான செயல் என்று பேசுவதுதான் உண்மையிலேயே அன்பு. இது ஒரு விஷயம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு நல்ல மனைவி, நல்ல பெண்ணு என்பதற்கு சில உதாரணங்களை சொல்றாங்க. அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஆண்களுக்கு கூட இப்படி சொல்லலைங்க, பெண்களுக்கு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எவ்வளவோ நபித்தோழர்கள் இருந்தாங்கல்ல, சுஹதாக்கள் இருந்தாங்க, உயிரை தியாகம் பண்ண ஆண்கள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பண்பை சொல்லல, பெண்களுக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அத்துன்யா மதாஉன், இந்த உலகம் என்பதே சுகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள் தான், எல்லாம் இன்பமான பொருள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த உலகம் என்பதே நம்ம வாழ்வதற்குண்டான எல்லா விதமான அனுபவம் செய்யக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒன்றுதான். எல்லாமே உலகம்னாலே அதுதானே, அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம். நல்ல வீடை கட்டுதோம், ஏசியை வைக்கிறோம், ஃபேனை போடுறோம், வெந்நி வேண்டும் என்றால் ஹீட்டர் வைக்கிறோம், எல்லாம். அல்லது வாகனம் வாங்குறோம், கார் வாங்குறோம், பங்களா வாங்குறோம், எல்லா வசதி. அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இப்படி இந்த உலகத்தில் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய பொருள். அதுல சிறந்த அனுபவிக்கக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? நல்ல பொருள் எது தெரியுமா? அல் மர்அத்து சாலிஹா, நல்ல பெண்ணு தான். ஒரு ஆம்பளைக்கு ரசூலுல்லாஹ் இந்த கேரண்டி கொடுக்கல. உலகத்தில் எல்லாமே சுகம் அனுபவிக்கக்கூடிய பொருள், எல்லாமே பயன்படுத்த தகுந்த ஒரு பொருள். அந்த பயன்படுத்த தகுந்த பொருள்ல ஒரு ஆணு அவன் தான் நல்லவன் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் இங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா பொருளும் பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான், தடை செய்யப்பட்ட பொருளை விட்டுருங்க, பாக்கி எல்லா பொருளுமே பயன்படுத்துகின்ற நல்ல பொருள் தான். அதுல தலை சிறந்த பொருள் என்ன தெரியுமா? அல் மர்அத்து சாலிஹா, நல்ல பொம்பளை. இந்த நல்ல பெண்ணு ஒரு குடும்பத்துக்கு கிடைத்து விட்டாள் என்றால் அதுதான் சொர்க்கம். நல்ல பொம்பளை இருந்துட்டா போதும். சில பெண்களை பார்த்திருப்பா இல்லையா, கணவன் மனைவி ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க, இவளுக்கு அது பிடிக்காது. போகிற ஹோக்கில் ஒரு ஏதாவது ஒன்றை கொளுத்தி விட்டு போட்டு ரெண்டு பேரும் சண்டை விட வச்சுருவாங்க. அக்காவும் தம்பியும் அண்ணனும் தம்பியும் நல்லா இருப்பாங்க, வீட்டுக்கு ஒருத்தி வருவா, ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏதாவது ஒன்றை கொளுத்தி போட்டு அவங்களுக்கு மத்தியில் சண்டை எடுத்து. இது அல்ல இஸ்லாம் சொல்றது. அல் மர்அத்து சாலிஹா, நல்ல பெண். இந்த உலகத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ எல்லா பொருளையும் விட அற்புதமான ஒரு மனுஷன் என்றால், அற்புதமான ஒரு மனிதன் என்றால் நீங்க தான். நீங்க என்ன யாரு? நல்ல பொம்பளையா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. கெட்ட பொம்பளையை சொல்லல, மோசமான பொம்பளையை சொல்லல, வாயாடிகளை இஸ்லாம் சொல்லல. யாரே பேசுகிறார்கள் என்றால் அல் மர்அத்து சாலிஹா அப்படிங்கிறாங்க. நல்ல பொம்பளை. நல்ல பொம்பளைன்னா என்ன அதை விளங்கிக்கிடுங்க. நல்ல அழகா ஒரு பொம்பளை இருக்கா, அந்த பொம்பளையா? நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் அணிகிறாங்க, அந்த பொம்பளையா? நல்ல வசதி வாய்ப்போடு மாடி பங்களா தோட்டம் துறவு அப்படின்னு நல்ல வசதியோடு இருக்கிறாங்க, அந்த பொம்பளையா? நல்ல பொம்பளைனா யாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்னது அஹ்மதுல இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸ். நல்ல பொம்பளைனா யார் தெரியுமா? அந்நிசாவு ஹைருன், பெண்கள்லையே சிறந்த பெண்கள் யார் தெரியுமா? கால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லதி தசுர்ருஹு இதா நவர, அந்த நல்ல பெண் என்பவள் கணவன் அந்த பெண்ணை மனைவியை பார்த்தால் அப்படியே கணவனுக்கு மகிழ்ச்சியே தருவாள். நல்ல வழங்கணும். நல்ல பொம்பளை, நல்ல மனைவி, அன்பான மனைவி அப்படின்னா யார் தெரியுமா? கணவன் வந்து மனைவியினுடைய முகத்தில் அப்படியே பார்க்கிறான், பார்த்த உடனே மனைவியை பார்த்த உடனே அவனுக்கு மகிழ்ச்சி வரணும். இருக்கா? எத்தனை பேர் உங்க மாப்பிள்ளைய பார்க்குறீங்க, கணவனை பார்க்குறீங்க, பார்த்த உடனே அப்படியே
சண்டை தான், கீரியும் பாம்புங்கிறமா இல்லையா. வந்துட்டான் அவரும், ஒன்றை போய் கெட்டான் பாரு. யாரு? மாப்பிள்ளைக்காரு. என்னமோ எனக்கு அங்கே பொண்ணு வந்துச்சு, ஏதாவது ஒன்று சொல்லி விடுவாங்களா இல்லையா. விழுப்புரத்தில் இருந்து பொண்ணு வந்துச்சு, சென்னையில் இருந்து பொண்ணு வந்துச்சு. எங்கள் அத்தாக்காரர் தான் ஒன்றும் கேட்காம ஒன்றை கொண்டு போய் என் தலையில் கட்டி வச்சுட்டாரு. என்ன செய்ய, தலையெழுத்து. பதிலுக்கு நீங்களே என்ன சொல்லுவீங்க? ஆமாம், எனக்கும் என்ன, எனக்கும் மதுரையில் இருந்து மாப்பிள்ளை வந்துச்சு, சிவகங்கையில் இருந்து மாப்பிள்ளை வந்துச்சு, வேற வழியே இல்லை, உங்களை கெட்டி என்ன செய்ய, போங்க. இது ஒன்று ரெண்டு குடும்பத்தில் இருக்குது. இது நல்ல பெண்ணுக்கு அழகல்ல. நல்ல பெண் என்றால் அவர் எவ்வளவு தூரத்தில் இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு உழைச்சிட்டு வீட்டுக்கு வருவார். காலையில் போனவன் இரவுல வருகிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன மனசுல தோணணும் அப்படின்னா, வீட்டுக்கு போனா என் கவலை மறந்துருங்க இப்படின்னு வரணும். என் மனைவிட்ட நான் பேசிவிட்டால் என்னுடைய கவலை எல்லாம் பஞ்சாக பறந்து விடும், இந்த சிந்தனை வரணும். என் மனைவி எனக்கு அவ்வளவு ஆறுதல் சொல்வாள், எனக்கு அவ்வளவு துணையாக இருப்பாள், பக்கபலமாக இருப்பாள். இருக்கா? மாப்பிள்ளைய ஓட வைக்க கூடாது. எப்பண்டா வீட்டுக்கு வருவோம்